மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதிகளில் சேதமடைந்த பாலம், பஜார் உள்ளிட்ட இடங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி வழங்க கேட்கலாம். சுடலைமணி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நிச்சயமா இல்ல. அதாவது தென் மாவட்டங்களான தூத்துக்குடியில், ஸ்ரீவைகுண்டம், ஏரல் போன்ற பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. இதில் ஏரல் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட கடைகள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டது. இதனால் 100 கோடி ரூபாய்க்கு பொருட்கள் என்பது சேதமடைந்தது. இந்த நிலையில்தான் இந்த தாமிரபரணி ஆற்று பாலமும் சேதமடைந்தது. ஏரலில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் மிக முக்கியமான பாலமான அந்த ஆற்று பாலமும் சேதமடைந்தது. இதற்கிடையில் கடந்த 2 தினங்களாக அமைச்சர் ஏவாவேலு தலைமையில் 400க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அந்த பாலத்தினை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதையடுத்து நேற்று காலை முதல் இந்த பகுதியில் பாலத்தில் போக்குவரத்து என்பது தொடங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக வருகை தந்தார். அவர் இன்றைய தினம் இந்த ஏரல் பஜார் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் பாலம் சேதமடைந்த பகுதிகளையும் பார்வையிட்டு பணிகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் என்னென்னலாம் செய்யப்பட்டுள்ளது, அவர்களுக்கு என்ன தேவை என்பது குறித்தும் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் அவருடன் அமைச்சர்கள் ஏவாவேலு, மூர்த்தி, அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி, அதே போல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உட்பட அதிகாரிகளும் உடனிருந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.